அன்பான மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மிஸ்டர் அக்கவுண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் அண்ட் சிம்பிளிஃபைடு யூடியூப் சேனல். இந்த சேனலை உங்களுக்காக வழங்குவது முகில் அகாடமி ஆஃப் அக்கௌண்டன்சி, சென்னை. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான கணக்கு பதிவியல் இந்த பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணக்கு பதிவியலில் அலகு 1 முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். இந்த அலகில் இருக்கக்கூடிய கருத்தியல் சம்பந்தப்பட்ட பகுதியை மட்டும் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, முழுமை பெறா பதிவேடுகள் அப்படின்னா என்ன, அதோட பொருளை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முழுமை பெறா பதிவேடுகள் அப்படிங்கிறது, அதாவது கணக்கேடுகள் இரட்டை பதிவுமுறையின்படி பராமரிக்கப்படாத போது அந்த பதிவேடுகள் முழுமை பெறா கணக்கியல் பதிவேடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது நம் பொதுவாக ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய கணக்குகளை ஒரு ஆண்டு முடிவில் எழுதுவோம். எதுக்காக ஆண்டு முடிவில் ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய கணக்குகளை எழுதுகிறோம் அப்படின்னா, அந்த ஆண்டு முழுவதும் நம்ம தொழிலில் நடந்த நடவடிக்கையை வைத்து நம்ம தொழிலில் இருக்கக்கூடிய லாபம் அல்லது நட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலையும் நம்ம ஒரு கணக்கை எழுதுவோம். அப்படி கணக்கு எழுதும் பொழுது 2 விதமான கணக்கு பதிவியல் முறையை நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று ஒற்றை பதிவு முறை, இன்னொன்று இரட்டை பதிவு முறை. இந்த ஒற்றை பதிவு முறை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, முழுமை பெறாத பதிவேடுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். இப்போ முழுமை பெறாத பதிவேடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம கணக்கு எழுதும் பொழுது ஒரு சில கணக்கியல் கோட்பாடுகளை நம்ம பயன்படுத்தணும். அந்த கணக்கியல் கோட்பாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம கணக்கு பதிவியலை பயன்படுத்தும் பொழுது ஒரு தொழிலோட கணக்குகளை எழுதும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். ஒன்று இரட்டை பதிவு முறை, இன்னொன்று ஒற்றை பதிவு முறை. இந்த இரட்டை பதிவு முறை அப்படிங்கிறது யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்திய நிறுமச் சட்டம் 2013 பிரிவு 128 உட்பிரிவு 1 படி அனைத்து நிறுவனமும் தன்னோட கணக்கை இரட்டை பதிவு முறையில் தான் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய நிறுமச் சட்டம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. ஓகே, அதனால் இந்த இந்திய நிறுமச் சட்டம் 2013 பிரிவு 128 1 படி எந்த நிறுவனங்கள் தொழில் நடத்திட்டு வர்றாங்களோ அந்த நிறுவனங்கள் அனைத்தும் இரட்டை பதிவு முறையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இப்போ இரட்டை பதிவு முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. அதாவது கணக்கு பதிவியலில் 3 விதமான கணக்குகளை பார்த்துருக்கோம். ஒன்று ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு. ஆள்சார் கணக்கு அப்படிங்கிறது ஒரு தொழிலில் தொடர்புடைய ஆட்களை பற்றி எழுதக்கூடிய கணக்கை நம்ம ஆள்சார் கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். சொத்து கணக்கு அப்படிங்கிறது ஒரு தொழிலில் தொடர்புடைய சொத்துக்களை பற்றி எழுதக்கூடிய கணக்கு சொத்து கணக்கு. பெயரளவு கணக்கு அப்படிங்கிறது ஒரு தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம், நட்டம், வரவு, செலவு இதை பற்றி எழுதக்கூடிய கணக்கை பெயரளவு கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தொழிலில் கணக்குகளை நம்ம எழுதும் பொழுது ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு இந்த 3 கணக்கையும் பயன்படுத்தி அந்த
கணக்கை எழுதும்போது கணக்கின் தன்மைகள், அதாவது கணக்கு பதிவிகளோட தன்மை, பற்று அப்படிங்கிற ஒரு தன்மை, வரவு அப்படிங்கிற ஒரு தன்மை, இந்த 2 தன்மைகளையும் பயன்படுத்தி, அதாவது 3 கணக்கு 2 தன்மைகள். 3 கணக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பேரளவு கணக்கு. இந்த 3 கணக்கையும் முறையாக பயன்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் கணக்கு பதிவோட தன்மைகளான பற்று, வரவு, இந்த 2 தன்மைகளையும் முறையாக பயன்படுத்தி கணக்குகளை எழுதினோம்னா, அந்த தொழிலில் நம்ம எழுதக்கூடிய அந்த கணக்கியல் முறை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் இரட்டை பதிவு முறை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இரட்டை பதிவு முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கணக்கியல் கோட்பாடுகளை முறையாக பயன்படுத்தி ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய லாப நட்டம் மற்றும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய கணக்கு பதிவியல் முறை இருக்குல்ல, அதுதான் இரட்டை பதிவு முறை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒற்றை பதிவு முறை அப்படிங்கிறது என்ன? ஒற்றை பதிவு முறை அப்படிங்கிறது இரட்டை பதிவு முறைக்கு அப்படியே என்னென்னா எதிரானது. ஓகே, ஸோ ஒற்றை பதிவு முறை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் முழுமை பெறாத பதிவேடுகள். இதுக்கு எதுக்கு முழுமை பெறாத பதிவேடுகள் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இரட்டை பதிவு முறையோட இருக்கக்கூடிய இந்த 3 கணக்குகள், அதாவது ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு, மற்றதோட கணக்கியல் தன்மைகளான பற்று, வரவு, இதை முறையாக பராமரிக்காமல் ஏதோ ஒரு சில விஷயத்தை மட்டும் பராமரிச்சுட்டு ஒரு சில விஷயத்தை விட்டுறோம். இந்த மாதிரி இரட்டை பதிவு முறையில் அதாவது முறையாக பராமரிக்கப்படாத போது அந்த பதிவேடுகள் அந்த நிறுவனத்தோட அந்த தொழிலோட கணக்குகளை பதியக்கூடிய இந்த முறையைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா முழுமை பெறா கணக்கியல் பதிவேட்டு முறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த முழுமை பெறா கணக்கியல் பதிவேட்டு முறையில் நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த 3 கணக்குகளில் ரொக்க கணக்கு, ஆள்சார் கணக்கு, இந்த 2 கணக்கை மட்டும்தான் நம்ம பதிய போகிறோம். என்ன கணக்கு பதிகிறோம்? ஒன்று ரொக்க கணக்கு, இன்னொன்று ஆள்சார் கணக்கு. இந்த 2 கணக்கை மட்டும்தான் பதிகிறோம். அதுவும் இந்த ஆள்சார் கணக்கில் வாடிக்கையாளர் மற்றும் கடனீந்தோர், அதாவது நம்ம தொழிலில் அடிக்கடி தொடர்புடைய நபர் வாடிக்கையாளர், நம்ம தொழிலுக்கு கடன் கொடுத்த நபர் கடனீந்தர், இவங்களை பற்றி மட்டும்தான் நம்ம இதில் எழுத போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒற்றை பதிவு முறை அப்படிங்கிறதுல, அதாவது முழுமை பெறா பதிவேடுகள் அப்படிங்கிறதுல சில நடவடிக்கையை முழுமையாக பதிகிறோம், ஒரு சில நடவடிக்கைகளை பகுதியாக மட்டும் பதிகிறோம். அதாவது சில நடவடிக்கைகள் பற்று, வரவு ஆகிய 2 தன்மைகளும் பதியப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக இப்போ என்னம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாடிக்கையாளர் நம்மக்கிட்ட அடிக்கடி தொழிலில் பொருட்களை வாங்கக்கூடியவர், நம்மோடு தொழில் சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கக்கூடியவர், அவரை தான் நம்ம வாடிக்கையாளர்னு சொல்கிறோம். அந்த வாடிக்கையாளர்கிட்டருந்து நம்ம பணத்தை வாங்கணும் அப்படின்னாலும், அல்லது நம்ம கடன் கொடுத்து அந்த கடனீந்தருக்கு பணத்தை செலுத்தணும், நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை செலுத்தினாலும் இதில் 2 தன்மைகளுமே பதிகிறோம். 2 தன்மைகளையே பதிகிறோம். அதே மாதிரி ஒரு சில நடவடிக்கையில் ஒரு பகுதியை மட்டும்தான் பதிவோம். எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, செலவுக்கு செலுத்தியது, அதாவது ஒரு செலவு செஞ்சுருக்கோம், அந்த செலவை நம்ம பதியும் பொழுது ரொக்க கணக்கில் மட்டுமே பதிஞ்சிருவோம், ரொக்க கணக்கில் மட்டும்தான் பதிவோம். இந்த மாதிரி ஒரு சில நடவடிக்கையில் பற்று, வரவு இது 2ஐயும் பதிஞ்சிட்டு, ஒரு சில நடவடிக்கையில் பற்று அல்லது வரவு இது 2ல் எதையாவது ஒன்றை மட்டும் பதியும், அல்லது பற்று, வரவு இது 2ஐயும் பதியாமல் கூட விட்டலாம். இது மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் முறையாக பதியாமல் ஒரு சில பதிவுகளை மட்டும் பண்ணிட்டு நம்ம அந்த
தொழிலோட கணக்குகளை எழுதணும் அப்படின்னா அந்த கணக்கு பதிவியல் முறைக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா முழுமை பெறா பதிவேடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒற்றை பதிவு முறை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் அலகு 1ஓட ஒற்றை பதிவு முறை, அதாவது முழுமை பெறா பதிவேடுகளோட விளக்கம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த முழுமை பெறா பதிவேடுகளோட இயல்புகள். அதனது இயல்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையனை பார்க்குறோம். அந்த பையனோட நடவடிக்கை, அதை வச்சு இவனுக்கு இதான் இவனோட கேரக்டர்ஸ், இவன்னா இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி முழுமை பெறா பதிவேடுகள், அதாவது ஒற்றை பதிவுமுறை அப்படிங்கிறதோட இயல்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒற்றை பதிவுமுறையோட இயல்புகளை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.